இன்றைக்கி விலாக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது தாங்க எங்கள் பழைய வீடு. இங்கே வந்து இப்போ நாங்கள் ஊருக்குள்ளே இருக்கோங்க. ஆனால் இந்த வீட்டில் தான் இருந்தோம். இந்த வீடுனா என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை காட்டு வீடுன்னு தாங்க சொல்லுவோம். சனி ஞாயிறு ஆனால் போதும் என் பிள்ளைங்க ஃபுல்லாக அம்மா காட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கம்மா, காட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கம்மான்னு என் பிள்ளைங்க கூப்பிட்டே வந்துடுவாங்கங்க. ஏன்னா இங்கே தான் நல்லா ஃப்ரீயாக விளையாட முடியும். காலையில் வந்தோம்னா போதுங்க, சாயங்காலம் இருட்டோடு தான் வீட்டுக்கே போவோம். இங்கேயே ஃபுல்லாக இங்கேயே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா அங்கே வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி போட்டு வச்சுருப்பேன். இங்கேனா ஃப்ரீயாக பிள்ளைங்க மண்ணில் விளையாடுவாங்க, இங்கிட்டு ஓட அங்கிட்டு ஓட. அவங்களுக்கு இந்த வீடு வந்து ரொம்ப பிடிக்குங்க, ஜாலியாக இருக்கும். நேற்று வந்து மழை பெஞ்சிருச்சு, அதனால் சரி இன்றைக்கி உழுது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராக்டரு வந்துருச்சுங்க. இனி இந்த பையன் எல்லா இடத்தையும் உழுது விட்டுருவாங்க. இங்கே கொஞ்சம் இங்கிட்டு இந்த சைடு ஃபுல்லாமே மாமரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மரத்துக்கு ஊடால போய் தான் உழுகணும். அதையும் நல்லா அந்த தம்பி நல்லா உழுதுருவாங்க. நல்லா இருந்தால் பாருங்கள், சூப்பராக உழுதுருவான். எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இருக்க புல்லெல்லாம் இதாகி நல்லா நீட்டாக உழுதுட்ருக்கான். இன்னும் கொஞ்சம் பாதி உழுக வேண்டியது இருக்குது. பாதி முடிஞ்சு வேலை, பாதி இன்னும் இருக்குது. என் மயன் இங்கிட்ட அங்கிட்டும் ஓடி திரியிறாங்க. இனி போயிட்டு மரத்தில் ஏற இறங்க என் பிள்ளைங்களுக்கும் ஒரே ஆட்டம்தான். இந்த கொய்யா மரத்தில் ஏறி உட்காந்தாச்சு. இங்கிட்டு ஓட அங்கிட்டு ஓடவுமா தாங்க திரியிறான். அதனால தாங்க சனி ஞாயிறு ஆனால் போதும், அம்மா வாங்கம்மா போகலாம், அம்மா வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருவாங்க. சரி காட்டு வீட்டிலையே சமைச்சு, நானும் வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. சரி இங்கே கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அதை சமைச்சு சாப்பாடு கொஞ்சம் ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாத்தையுமே இடித்து கொடுத்துட்டாங்கங்க வதக்கிறதுக்கு. ஃபுல்லாக அந்த இன்னும் கொஞ்சம் உழுதுட்ருக்க பையன் எல்லாம் இஞ்சி பூண்டு இதெல்லாமே ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணி. என் மக இங்கே ப்ரௌனின்னு ஒரு செல்லப்பிராணி ஒன்று இருக்குங்க, அதோட விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அது நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் வரோமா, பார்த்துருச்சுன்னா ரொம்ப அதுக்கு பிரியமாயிரும். வந்து மடியில் படுத்துக்கிறோம். பிள்ளைங்களும் டிராக்டரில் ஏற ஆசைப்பட்டாங்கங்க. சரின்ட்டு இவங்க அப்பா எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு நல்லா இறுக்கமாக மட்டும் பிடிச்சிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க. பிள்ளைங்களை வச்சு ஒரு ரவுண்ட் அடித்தாங்க தம்பி. நல்லா அவங்களுக்கு ஒரே ஜாலி. நல்லா கம்பியை மட்டும் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டோங்க. நல்லா அழகாக புல்லெல்லாம் நல்லா சூப்பராக உழுது விட்டாங்க. நீட்டாகிடுச்சு, எல்லா பக்கமும் நீட்டாக உழுதாச்சு. என் மகன் டிராக்டர் நின்ன பிறகு அவங்க அக்காங்களை வச்சு சும்மா மட்டும் இதை சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ எடுங்கம்மா, வீடியோ எடுங்கம்மான்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதனால் அதையும் எடுத்தாச்சுங்க. இங்கிட்டு சமையல் பண்ணுறதுக்கு எண்ணெயை காய வச்சு நம்ம இடித்து வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் உள்ளே போட்டு வதக்கிட்டுருக்கோங்க. நல்லா சூப்பராக எரிஞ்சிச்சுங்க. நானும் மலைக்கு எப்படிட்டா பிடிக்க போகுதுன்னு நினச்சேன். ஒரு அண்ணே பற்ற வச்சு கொடுத்தாங்க. சூப்பராக நல்லா தீ பிடிச்சிருச்சுங்க. எல்லாம் போட்டு வதக்கிட்டு கறி அள்ளி போட்டு சிக்கன் பொடியும் வீட்டு மிளகா பொடியும் கொண்டு வந்திருந்தேங்க, அதையும் உள்ளே போட்டாச்சு. லைட்டாக உப்பு போட்டேங்க, ஏன்னா சிக்கன் பொடியில் இருக்க உப்பு மட்டும்தான். அதனால் நான் கொஞ்சோன்னு உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுட்டேங்க. மிளகு ஜீரக பொடியெலாம் போடுவேன், இங்கே இல்லை. இருக்கிறது என்னவோ அதை வச்சு நான் சமைச்சிக்கிட்டேங்க. தண்ணி ஊற்றியாச்சு. அங்கிட்டு ஒலை வந்து இன்னொரு பக்கம் அந்த பக்கம் தள்ளி வச்சுருக்கோங்க. அதனால் சரி அதையும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போய் பார்க்கலான்னு போனோங்க. அதுக்குள்ளே என் மையன் இங்கிட்டு மரத்தை ஏறிக்கிட்டு இருக்கான். இங்கேயும் ஒலை காஞ்சிருச்சு. இதுதாங்க இந்த ரேஸ் மாடு இருந்துச்சுங்க நம்மகிட்ட. இதுதான் பழைய காலத்து கூட்டு வண்டி, எங்கள் மாமாவோடது. ஒலையில் அரிசியும் போட்டாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இலைன்னு. சமைச்சும் முடிச்சாச்சு, பிள்ளைங்களுக்கு பரிமாறியாச்சு. பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இதாங்க
வீட்டுக்குள்ளே இப்படி தாங்க இருக்கும். ஹாலு, பெட்ரூமு, சாமி ரூமு, அடுத்து வந்து இங்கிட்டு ஒரு கிச்சனு, பக்கத்தில் காய் எல்லாமே வச்சு வெட்டிக்கிற மாதிரி இன்னொரு ரூமு, பாத்ரூம். இது வந்து வீட்டோட பின்பக்கங்க. காலையிலே பிள்ளைங்க வந்து தலை குளிச்சுட்டு தாங்க வந்தாங்க. தலையெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜடை போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜடை பின்னிகிட்ருக்கேங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு முடியை மட்டும் எடுத்து இந்த மாதிரி குட்டியாக பின்னிக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் இன்னும் நிறையா கொஞ்சம் சேர்த்து எடுத்து பின்னிக்கோங்க. பின்னிட்டு ஒரு 4 பின்னல் பின்னிட்டு லைட்டாக அப்படி ஏற்றி விடுங்க. இங்கிட்டு ஒரு தடவை, அங்கிட்டு ஒரு தடவை, ஒரு 2 பின்னல் பின்ன பிறகு இங்கிட்டு ஒரு சைடு, அந்த ஒரு சைடு ஃபுல்லாக பின்னிட்டு இழுத்து விட்டால் வராதுங்க. 2 பின்னல் இழுத்து விட்டுட்டு பின்னிட்டு இழுத்து விடுங்க. அப்புறம் அந்த நம்ம ஏற்கனவே குட்டியாக பின்னியிருந்ததை சேர்த்து வச்சு ஹேர் பின்ட்டை இந்த சைடில் குத்திடுங்க. குத்திட்டு இந்த சைடு லைட்டாக முடி எடுத்து சுருட்டி விட்டு ஹேர் பின்னில் குத்திடுங்க. முடிஞ்சு. சின்ன ஹேர் ஸ்டைல் போட்டாச்சு பாப்பாவுக்கு. இனி போய் விளையாடுப்பான்னு சொல்லிவிட்டு நம்ம மாடுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். ஃபினிஷ் ஆயிடுச்சு. என் மகன் மம்பட்டி எடுத்துக்கிட்டு உழைப்பாளி மாதிரி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சாங்க. ஆல்ரெடி நீட்டாக இருக்குது, சும்மானாலும் மம்பட்டியை வச்சுட்டு விளாட. என் மக மம்பட்டி சைஸ் தான் இருக்குது, அதே தூக்க மாட்டாமல் தூக்கிக்கிட்டு இருக்கு. அடுத்து இந்த ஜெல்லி இதுக வந்து வச்சு விளையாண்டுட்ருக்காங்க. ஜெல்லி வாங்கி கொடுத்தாங்க, அதை வச்சு விளையாண்டுட்ருக்காங்க. அடுத்து வந்து இது லவாப்பழம் மரம்ங்க. லவாப்பழம் மரத்தில் நல்ல காயும் பழமும் இருந்துச்சு. நிறையா பழம் கீழேயெல்லாம் விழுந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு. கீழே ஃபுல்லாக நிறையாது உழுதுட்டாங்க. நிறையாது தண்ணியாக ஒரு மாதிரி அழுகி போய் கிடந்துச்சுங்க. என் பிள்ளைங்க எடுத்து அம்மா இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு எடுத்து காமிச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த ப்ரௌனியோட இங்கிட்டு அங்கிட்டும் ஓடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் ஊருக்குள்ளே இருக்க வீட்டுக்கே வந்துட்டோங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த பிரேஸ்லெட் கிட்டு மெட்டீரியல்ஸு பிள்ளைங்க வேணுமான்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்துருச்சு. அதை எடுத்து ரொம்ப ஜாலியாக பார்த்துட்ருந்தாங்க. இன்னைக்கு vlog வந்து இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குட்டி